ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெறும் கோதுமை மாவும் பாலும் சேர்த்து செய்யக்கூடிய டேஸ்டியான சம்மர் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி குடிப்பாங்க. வீடியோக்காக சொல்லுங்கள், அவ்வளவு அருமையாக இருந்துச்சு. ரொம்ப வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சுலபமாக செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் மட்டும் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். வீட்டில் இருக்க நார்மல் டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. பாலுக்கு பதிலாக வெறும் தண்ணி சேர்த்து கூட நீங்கள் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு வாரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பால் திக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. பால் 2-3 கொதி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆடெல்லாம் படியக்கூடாது. பாருங்கள், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2-3 கொதி வந்த பிறகு கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க. நம்ம கரைச்சி எடுத்ததுனால அடிலாம் எதுவும் பிடிக்காது, கட்டிப்படாது. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சுட்டு கலந்துக்கோங்க. 2-3 நிமிஷம் பிறகு பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு க்ரீமி பதத்துக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், கரண்டியில் நல்லா ஒரு க்ரீமியான பதத்துக்கு இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடுங்க. ஆடப்படியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஆற வைக்கும்போது. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு பீட்ரூட்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தோல் சீவிட்டு வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே இனிப்புக்காக ஒரு அரை கப்பு போல் நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் துருகின வெல்லம் கூட சேர்க்கலாம். இல்லைனா நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆற வச்சுருக்க பாலோட இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் பீட்ரூட்டுக்கு பதிலாக கேரட் கூட சேர்க்கலாம். ஆனால் பீட்ரூட் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. ரொம்பவே ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் கொடுக்கும்போது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். மறுபடியும் மீதி இருக்க பீட்ரூட்டை 1 கப் தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. பாருங்கள், 2 முறை அரைச்சிட்டு நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன். இதோட ஊற வச்ச சப்ஜா விதையும் சேர்த்துக்கலாம். வெயிலுக்கு நல்லா இதமாக கொஞ்சமாக நான் ஐஸ் கட்டியும் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஐஸ் கட்டி சேர்க்காம கூட குடிக்கலாம், ரொம்பவே சுவையாக இருக்கும். சேர்த்துட்டு ஊற வச்ச சப்ஜா விதை 1 டீஸ்பூன் போல் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். சப்ஜா விதைக்கு பதிலாக சியா சீட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான சம்மர் ட்ரிங்க் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் விரும்பி குடிப்பாங்க. பெரியவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். 4 பேர் தாராளமாக குடிக்கலாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் சம்மர் ட்ரிங்க் ரெடி பண்ணிங்கன்னா. இனிப்பு கம்மியாக இருக்குன்றதுனால கொஞ்சமாக நான் நாட்டு சக்கரை சேர்த்து நான் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் ராகி மாவில் சம்மர் ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.